இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பண்ணது பூரா அரசியல் சரியில்லை. ஏடிஎம்கேவாகட்டும் டிஎம்கேவாகட்டும் சரியில்லாத அரசியல் தான். மக்களுக்கான பெனிஃபிட் எதுவுமே இல்லை. பட் விஜய் வந்தார்னா கண்டிப்பாக செய்வார். அதோடைய எங்களுக்கு அந்த நம்பிக்கை அளவுக்கு இருந்து நம்பிக்கை இருக்குது. அது இல்லாமல் மக்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல ஒரு சாப்பாடு, ஒரு நல்ல விதமான ஒரு துணிமணி, ஒரு நல்ல விதமான ஒரு படிப்பு, கல்வி எதுவுமே சரியான முறைக்கு இந்த அரசியல் எதுவும் பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஊழல் தான். வந்தார்னா கண்டிப்பாக மாற்றம். என்ன எதிர்பார்க்குறீங்க? குறிப்பாக நடிகர் விஜய்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? மக்களுக்கான திட்டங்கள் விஜய்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறது என்னன்னா, நல்ல அரசியல் கொடுப்பார். நல்லாவே எங்களுக்கு எதிர்காலத்தில் வர்ற இளைஞர்கள் எதிர்காலம்லாம் இப்போ இந்த குடிக்கு ரொம்ப இந்த பசங்க ரொம்ப அடிமையாயிட்டானுங்க. அதெல்லாம் இருக்காது. இந்த கஞ்சா, குடி, இந்த பெண்களான தப்பான இதெல்லாமே மாற்றம் நிறையா கிடைக்கும். இது 3 தான் வந்து முக்கியமாக இந்த குடி, இந்த சின்ன இந்த வர இளைஞர்கள் வந்து ரொம்ப வீணாக போகிறானுங்க பசங்க. அதை வந்து விஜய் வந்தார்னா முதல் அதை பண்ணுவார். அந்த கண்டிப்பாக இருக்குது. இலவச கல்வி சார், நல்ல வேலை வாய்ப்பு சார், இந்த உணவு சார், வீடு தேடி ரேஷன், இதெல்லாம் எதிர்பார்த்து தான் சார் அவருக்கு ஓட்டு போடப்போம் சார். மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா சார்? அதை தூக்கி போட்டுருங்க சார், கண்டிப்பாக வரும் சார். அதை தூக்கி போட்டுருங்க சார். 2 ஆளுங்கட்சி, பெரிய கட்சி, அவங்களாம் அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க, விட்டுருங்க சார். வர யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு இது கொடுக்குது சார். கண்டிப்பாக வாய்ப்பு எல்லாம் யங்ஸ்டர்ஸ் சார் எல்லாமே பண்ணுறது போகிறோம். நான் இப்போ இவர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. நான் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான், 5 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்பார்த்தது தான். ஏன்னா இவருக்கு நல்ல குணம், ஒரு அற்புதமான குணம். இவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னா, நாட்டு மக்களுக்காக இவர் நல்லா செய்யணும். அரசியலுக்கு வந்து இவர் ஒரு சிஎம் ஆகி நாட்டு மக்களுக்காக நல்லா செய்யணும். அதுதான் என்னுடைய விருப்பம். ஏற்கனவே இவர் கூட இவராக அந்த கட்சியை ஆரம்பித்து அடுத்தவங்க கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்ட விட இவர் கூட 4 பேர் சேர்ந்து கூட்டணி வச்சு இவர் சிஎம் ஆகினா நாட்டு மக்களுக்காக நல்லா செய்வார். ஏன்னா நாட்டில் அடிக்கடி டிஎம்கே ஏடிஎம்கே தான் மாறி மாறி வருது. அதுதான் போராட்டமாக இருக்கண்டி 3வது மனுஷன் இவர் விஜய் வந்தார்னா, இவர் சிஎம் பண்ணார்னா நாட்டு மக்களுக்கு எவ்வளோ நல்லது செய்வார். அதனால் லஞ்சம் நாட்டில் தலைவிரிச்சு அடுத்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் அதை முதல்ல ஒழிப்பார், லஞ்சத்தை ஒழிப்பார். ஏன்னா அவர் அருமை சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு முன்னேறின மனுஷன். இவர் காசை பற்றி பணத்தை பற்றி பார்க்கல. பணம் தான் எனக்கு முக்கியம்னா இவர் இந்த அரசியலுக்கு வந்திருக்க மாட்டார். அப்படியேப்பட்ட எனக்கு பணம் தேவையில்லை. மக்களுக்காக, மக்கள் பணம் தான் எனக்கு வந்தது. இப்போ அந்த மக்களுக்காக நான் செலவிடுறேன். இங்கே எண்ணத்தோடு அவர் இருக்கார். அதனால் இவர் அரசியலுக்கு வந்து நாட்டு மக்களுக்கு நல்லா செய்யணும். நம்ம விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, இவர் பக்கபலமாக இருப்போம், தப்பு செய்கிறவங்களும் தட்டி கேட்போம்ன்ற ஒரு குணம் அடுத்தவங்களுக்கு இருக்கணும். இவர் இருக்கிற குணம் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு இருக்கணும். இவர் கண்டிப்பாக அரசியலில் வளர்ந்து வருவார், நிச்சயம் பெரிய ஆள் ஆவார். இவர் தமிழ்நாட்டில் நல்லா செல்வாக்கோடு வாழணும். இந்த மாநாடு குறைஞ்ச பேர் 10 லட்சம் பேர் வரணும். அதான் என்னுடைய விருப்பம். வரணும். இந்த மாநாடை சீரும் சிறப்புமாக இவர் நடத்தணும். மாநாட்டை மழை இருக்கக்கூடாது. வந்த மக்கள் அனைவரும் நல்லபடி மாநாட்டை பார்த்துட்டு நல்லபடி வயிற்றுக்கு திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகணும். அதுதான் என்னுடைய விருப்பம். ஏன்னா நான் விழுப்புரத்தில் தான் இருக்கேன். நான் இவர்கிட்ட நான் ஏற்கனவே நான் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் இருந்தவன். இவர் படம் கில்லிலாம் நான் பணியாற்றிருக்கலாம். கில்லி நண்பன் படத்திலாம் பணியாற்றிருக்கேன். இவர் ஆமாம் நேரில் பார்த்துருக்கேன். அந்த நல்ல குணம், தன்மையான குணம், யாரையும் ஒரு சின்ன சீப்போன்ற குணம் கிடையாது. இவர் அரசியலில் வந்து நல்லா இருக்கணும். அதே என்னுடைய விருப்பம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.